ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடிங்க்கு உங்களை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே பேசிக் அட்வைஸ் என்ன, யாரை நம்பியும் நீங்கள் பண்ணாதீங்க. அதுதான் என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஓகேங்களா, இது யாரும் நீங்கள் பொதுவாக என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நாங்கள் லேர்ன் பண்ணும்போது எங்களுக்கும் யாராவது ஒருத்தர் வந்து டே டு டே லைவ்லேயோ இல்லையோ ஒன்று சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா கட்டாயம் எங்களுக்கு அந்த டெப்த் நாலேஜ் வந்து வந்திருக்காது. டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் உங்களால் நாலேஜ் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அப்போது கரண்ட் லைஃப்க்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் லாங் டேர்முக்கு நீங்கள் டெஃபினட்டாக மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். கான்டெக்ஸ்ட் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருந்தால் யோசிங்க. ஏன்னா நாலேஜ் இஸ் த வெல்த் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரேட் செட்டப் தேவை, அதுக்கான ப்ராஃபிட் தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அந்த ப்ராடக்டை முழுமையாக நான் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மிஸ் பண்ணுறீங்க. இது கட்டாயம் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ட்ராப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ காற்றுள்ள போதே துட்டிக்கோள் அப்படின்ற மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், சார்ட் எடுத்து இந்த கான்டெக்ஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் நல்ல க்ளீனான ட்ரேட் செட்டப்பை ஈஸியாக புரிஞ்சு எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம அகெயின் அண்ட் அகெயின் வந்து நம்ம சேனலில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். வேறு எந்த பக்கமும் நாங்கள் என்ன பண்ண முடியாது, டைவர்ஷன் பண்ணுறதே கிடையாது. ஃபோக்கஸ் ஆன் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா, உங்களுக்கு எங்கே சார்ட் கிடைக்குமோ அந்த சார்ட் ஓப்பன் பண்ணுங்க. உங்களால் முடியுதுங்களா, 20,000 30,000 கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்கி படிக்க போகிறீங்களா, படிங்க. இது மாதிரி ஃப்ரீ வெர்ஷனாக கிடைக்கக்கூடிய கோ சார்ட் வச்சு படிக்க போகிறீங்களா, படிங்க. ஒரு மினிமம் சார்ஜஸில் கிடைக்கக்கூடிய வீட் டெண்டர் மாதிரி சாஃப்ட்வேர் வச்சு படிக்க போகிறீங்களா, படிங்க. ஆரம்பத்தில் படிங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம். ப்ரொஃபைலை லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட் வைஸாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டும் போது உங்களுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு உண்டான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகும். இதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணி வந்து தான் கடைசியில் நம்ம யார் என்ன அப்படின்னு ஒரு அடையாளமே நம்மக்கிட்ட ஒரு தேடுறோம். அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ட்ரேடர் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க டைம் எடுத்துக்கும். சரி, நான் உடனே எல்லாம் பண்ணேன். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லியோ இல்லைனா வீக்லியோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டீப் லேர்னுக்கு நீங்கள் உங்களை கொண்டு போங்க. ஓகேங்களா, ஒரு குரூப் ஆஃப் ட்ரேட் பண்ணுறீங்க, குரூப்பாக அதெல்லாம் உங்களோட பர்சனல் விஷயங்கள். ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், மார்க்கெட் ப்ரொஃபைலை டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணி கான்டெக்ஸ்ட் வைஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட் செட்டப் எல்லாமே உங்களை என்ன பண்ணும், கைட் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு எந்த டைப் ஆஃப் ட்ரேடராக இருந்தாலும் அவங்களுக்கு அது கைட் பண்ணும். ஓகேவா, இதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, ஸ்பெசிஃபைடாக நீங்கள் பார்க்கும்போது கரண்ட் பீரியடுக்கு உண்டான கான்டெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நேற்றுடைய டிஸ்கஷனில் நம்ம சொல்லும்போது மார்க்கெட் ஆக்டிவிட்டி அப்படின்றது நேற்றுடைய செஷனை பார்க்காதவங்க போய் பாருங்கள், பார்த்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் இந்த வீடியோனா, டெய்லி அப்டேட்டு, ப்ரீ மார்க்கெட் அந்த மாதிரி பார்க்காது, லேர்னிங். ஓகேங்களா, அதனால் வந்து நேற்று வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உண்டான லேர்னிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. அப்போது இன்னும் நீங்கள் இப்படி யோசிக்காதீங்க, நாங்கள் யூடியூப்பில் ரெகுலராக யூடியூப்ல இன்கமா அதெல்லாம் வரவே வராது. ஓகேங்களா, நம்ம சேனல்லாம் வந்து ரொம்ப மினிமமான சேனல். ஓகேங்களா, வியூஸும் லிமிட்டடான வியூஸு, லிமிட்டடான ஆடியன்ஸு. ஓகே, அதெல்லாம் ஒரு என்னுடைய விஷயம். இந்த மாதிரி டெய்லியோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸோ இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் வைஸாக உங்களுக்கு சேர்க்கும் போது ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைலை படித்தவங்க, நீங்கள் யார்கிட்டயாவது படித்தவங்களுக்கு அதை கான்டெக்ஸ்ட் வைஸாக பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் இருக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் படிக்காமல் விட்டுருக்கோம், இப்போ நம்ம படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு செல்ஃப் லேர்னிங்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதையும் மீறி உங்களுக்கு ஒரு கைடு வேணும் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட அந்த கோர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அஃபோர்டபுளில் பண்ணலாம். ஸோ இதுதான். அப்போ நேற்றுடைய செஷனில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஆக்டிவிட்டி, பீட்டர் ஸ்டெயின்மேருடைய அந்த மார்க்கெட் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி மார்க்கெட்டை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அப்போது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் இப்போ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு இங்கே 57,000 இருந்த மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 58,000 தாண்டு ஒரு 1000 பாயிண்ட் இங்கே. அதே மாதிரி நிஃப்டி 25,500 இருந்த மார்க்கெட்டு இப்போ 500 பாயிண்ட் அபவில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிடும். ஓகே, அப்போ இது வந்து ஒரு டைரக்ஷன் மூவ் வந்து மார்க்கெட்டு எடுக்குது. அப்போ டைரக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, மார்க்கெட் ஹால்ட் ஆகுது. ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் வேறு மெத்தடில் பார்க்கணும்னா அக்குமுலேஷனாக ஆகுதா இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக ஆக போதா அப்படின்ற அந்த கேள்விகளை அவங்களுக்கு இருக்குது. ஓகே ஓகே, ஆனால் எக்ஸ்பெரிக்கு முந்தின நாள் ஏகப்பட்ட ப்ரீ மார்க்கெட் சேனல், போஸ்ட் மார்க்கெட் சேனல், இது எல்லா சேனல்லையுமே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா ட்ரெண்டு போகுது வரப்போகுதுன்னாங்க. ஆனால் ஏன் மார்க்கெட் இன்னைக்கு இதுக்குள்ளவே இருந்துச்சு? இதுதான் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்வியே கேட்கணும். அப்போது
நம்ம கான்டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், டைரக்ஷன்லேருந்து மார்க்கெட் ஆப்போசிட் ஆக்ஷன் ஆன பிறகு மார்க்கெட் என்ன பண்ணும், உங்களுக்கு மார்க்கெட் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணணும். அப்போது இங்கே தொடர்ச்சியாக மார்க்கெட் அப்சைடு போகுமா அப்படின்னா இங்கே யாரோட எவிடன்ஸ் வேணும், இங்கே ஸ்மார்ட் மணியோடைய எவிடன்ஸ் நமக்கு வேணும். அப்போ ஸ்மார்ட் மணியோட எவிடன்ஸ் இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், ரொட்டேஷன் மார்க்கெட்டை ஆரம்பிச்சிடும். அதான் எனக்கு ரொட்டேட் ஆகிட்டு. ஓகே, அப்போது இந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட்டை பெல்கவ் டெவலப்மெண்ட்டு இங்கே இந்த பெல்கவ் டெவலப்மெண்ட் என்னது, ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக எந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருந்தது செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் ரேஞ்ச் இருந்தது. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்கே ரேஞ்ச் இருந்தது, ஒரு வாட்டியும் அந்த டெவலப்மெண்ட் பண்ணி தான் மார்க்கெட் இந்த இடத்துல ரேஞ்ச் இருந்தது. அப்போ இங்கே ரொட்டேஷன் முடிஞ்சு இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு மார்க்கெட் இங்கே. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல விஷயம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல விஷயம். இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணி ஃபவுண்டேஷன் பண்ணணும். ஃபவுண்டேஷன் பண்ண பிறகு அது என்ன பண்ணும், நியூ ஏரியாவுக்கு மூவ் ஆகணும், நியூ ஏரியாவுக்கு வேல்யூ ஏரியாவுக்கு மூவ் ஆகணும், அந்த பாயிண்ட்டுக்கு போகணும். இதுதான் இங்கே மார்க்கெட். கிளியர்? அப்போ இந்த இடத்துல கரண்ட்டாக மார்க்கெட் ஆக்டிவிட்டி என்ன இருக்குது, உங்களுக்கு பேலன்சிங் மோடில் இருக்குது. மார்க்கெட் வந்து பேலன்ஸ் செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது, பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த பேலன்ஸ்லேருந்து ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 30 டிபிஓ கிட்ட வரும்போது அகைன் ஒரு டைரக்ஷன் எடுக்கிறதுக்கான போதும், இந்த பேலன்ஸே போதும் அப்படின்னு இருந்துச்சாங்க அப்படின்னா இங்கே டிபிஓ கவுண்ட் உங்களுக்கு என்ன வரும், ஒரு 30 டிபிஓ கிட்ட இங்கே வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் கம்பல்சரி மார்க்கெட் இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷன் தான். இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் பையருடைய அந்த எவிடன்ஸோட ப்ரைஸ் மூவ் ஆகும்போது அப்போ இந்த டெவலப்மெண்ட்டே போதும் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் என்ன பண்ணுது, அப் சைடு மூவ் ஆகுது. ஓகே, அப்போ இந்த ஃபவுண்டேஷன் பத்தாது அப்படின்னும் போது என்ன, உங்களுக்கு திரும்பவும் ப்ரைஸ் வந்து திரும்ப இந்த ஜோன் உள்ளே ரிட்டர்ன் ஆகும். அப்போ அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரைஸ் மூவ் ஆகும்போது உங்களுக்கு டிபிஓ கவுண்ட்டு டில் 42 வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட்டு டைரக்ஷனுக்கு மூவ் ஆகணும். அதுக்கப்புறம் போக முடியல அப்படின்னா அப்போ என்ன ஆயிடுச்சு, வந்த பையர் எல்லாம் வெளியே போயிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ லாங் டைம் பையர்ஸ் இல்லை. அப்போ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டை யார் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின் போது யார் ஆக்டிவாக, ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்களோட லெவலில் ஷார்ட் டைம் ட்ரேடிங் இருக்காங்க. இப்போ யார் மார்க்கெட்டில் மிஸ்ஸிங், லாங் டைம் ட்ரேடர் மார்க்கெட்டில் மிஸ்ஸிங். இதுக்கான கேள்வி என்ன, ஏன் இன்னும் லாங் டைம் ட்ரேடர் மார்க்கெட்டில் இன்னும் பார்ட்டிசிபேட் ஆகலை அப்படின்னு அந்த கேள்வி நமக்கு கேட்கணும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஏதோ நியூஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க, இல்லை சம் டிசிஷன் மேக்கிங்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த 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 எவிடன்ஸ் இங்கே கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் போகும். புரியுதுங்களா, கிளாரிஃபை ஆகுதுங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் நமக்கு புரியுது. ஓகே, இப்போ கரண்ட் டேவோடைய கான்டெக்ஸ்ட் எடுத்து, இப்போ கரண்ட் டேவோடைய ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் என்ன. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கான்டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு புரியும். கரண்ட் டேவோடைய ஃபெசிலிட்டேஷன் இது வந்து நான் ஸ்பாட் சார்ட் வச்சிருக்கேன் உங்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே வந்து ஸ்பாட் சார்ட் வச்சிருக்கேன். இப்போது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆன பிறகு என்ன நடந்தது, உங்களுக்கு எஸ்டர்டே ப்ரொஃபைலுக்கு அபவில் போயிட்டு திரும்ப ப்ரைஸ் என்ன பண்ணிச்சு, நம்ம இன்சைட். கிளியர்? அப்போ இந்த விஷயம் வந்து நடந்திருக்கக்கூடாது. இதுதான் நம்ம சொன்னோம். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக மேலே போகுதுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். அப்படி போக முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் உள்ளே வருவாங்க. கிளியரா, கரெக்டாக நடந்துச்சா? அப்போது இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எப்போ நான் என்ட்ரி போகிறது எப்போ வரதுன்றதை நீங்கள் உங்களுடைய அதர் கான்செப்ட் பிரகாரம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன, இங்கே ஓப்பன் ஆகி ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக அந்த ப்ரைஸு என்ன இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு அப்சர்வேஷன் ஆஃப் பையிங் நடந்து இங்கே ட்ராப் நடந்து உங்களுக்கு என்ன நடக்கும், மார்க்கெட் ரிவர்சலுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஓகே, அகெயின் இது யாரோடைய இடம், இது வந்து பையர்ஸோடைய ஜோன். இப்போ பையர்ஸோட ஜோனில் வரும்போது இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் என்ன ஆகும், செல்லராக அப்சர்வேஷன் பண்ணும். அப்போது அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடந்திருக்கும், அப்புறம் மார்க்கெட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ அங்கேருந்து உங்களுக்கு அப்சைடுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். அப்போது அப்சைடுக்கு உண்டான அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ட்ரேட் செட்டப் கிடைக்கும். ஆனால் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆனதால் உங்களுக்கு அகெயின் பாசிட்டிவ் அப்ரோச் கடைசி நேரத்தில் தான், கடைசி அந்த ஆஃப் அன் ஹவரில் தான் ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் ஆகி மேலே வந்தது பிகாஸ் ஆஃப் அது எக்ஸ்பைரி டேட். ஓகே, இப்போது இன்னையோடைய ப்ரொஃபைல் ஷேப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏ பீரியடை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பி ஷேப் ப்ரொஃபைலாக தான் இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் டே நமக்கு என்ன ஆகக்கூடாது, ப்ரைஸ் இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில் வரக்கூடாது, வந்துட்டு எங்கே வருவாங்க, கரெக்டாக இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மைனஸ்க்கு வந்துடுவாங்க. அப்போது இங்கே ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் யார் இங்கேப்பா, இங்கே ரெஸ்பான்சிவ் செல்லர் இருப்பா, இங்கே யார் இருப்பாங்க, ரெஸ்பான்சிவ் பையர் இருப்பா. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு இங்கே வேலடைல் ஆயிடுச்சு. அப்போ இது இன்றைக்கி எக்ஸ்பைரி கேம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் கரெக்ட், இதுக்கு இதுக்கப்புறம் நடந்தது எக்ஸ்பைரி.
இப்போ நாளைக்கு ப்ரைஸ் வந்து இதுக்கு பிலோ நீங்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எங்கே வருவாங்க? கரெக்டாக இந்த லோக்கு வருவாங்க. ஓகே, பட் அபோவில் ஃபாஸ்ட்டாக போக போகிறாங்க அப்படின்னா யாருடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம ஆக்டிவ் ஆகக்கூடாது. ஸ்மார்ட் மணி ரெஃபரன்ஸ் இல்லாமல் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ரொம்ப முக்கியமாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துக்கணும். வேலட்டையில் தான் இருக்குது மார்க்கெட்டு, ஒரு மினிமம் குவான்டிட்டியில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்கே தான் இந்த கான்டெக்ட்டை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். நாளைக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐயை பார்த்துட்டு எவ்வளோ பேர் இங்கே பையிங் எடுத்து ட்ராப் ஆகிருப்பாங்க அப்படின்னு அந்த கேள்வி அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். ஹானஸ்ட்டாக உங்களுக்கு நீங்களே சொல்லி. ஓகே, இதுதான் வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஒரு அட்வர்டைஸிங்காக நம்ம வந்து என்ன பண்ணால் தூண்டி விடும். ஆனால் இங்கே ஆக்ஷனாக நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது அக்செப்டன்ஸ் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படின்ற அந்த புரிதல் கிடைக்கும் போது தான் உங்களுடைய ட்ரேட் செட்டப் ஒர்க் ஆகும். புரியுங்களா? இதை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கான்டெக்ட் நல்லா தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூடவே வந்து ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது மெத்தடுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்த எல்லோரும் மறந்துடுறோம். ஒருத்தருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போதோ இல்லை சொல்லிக் கொடுக்கும்போதோ இந்த விஷயத்த ஓப்பனாக நம்ம சொல்லணும். ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லாதீங்க. ஓகேங்களா? இது கற்றுக்கவே முடியக்கூடிய பாடம் தான். ஓகேங்களா? நீங்கள் முயற்சி பண்ணால் கற்றுக்கலாம். நீங்கள் கட்டாயம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா இதை நீங்கள் கற்றுக்கணும், படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். வி ஆர் வித் யூ. ட்ரைனர்ஸ் என்ன சொல்லணும், நாங்கள் உங்களோட இருக்கிறோம், நீங்கள் கற்றுக்கோங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்கள் அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணோம், அங்கே டெலிவரி பண்ணி வி ஆர் ஃபைண்டிங் த ஈஸி வே அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிடும். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டைனமிக் மார்க்கெட்டாக இருக்கும் போது கட்டாயம் அவங்க சஃபர் பண்ணுவாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பண இழப்பு வரவும் சான்சஸ் இருக்குது. அதனால் ஆரம்பத்திலேயே நம்ம கிளியராக ரெஸ்பான்சிபிலிட்டியாக இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும், புரிஞ்சுக்கணும், கான்டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை இந்த ஈஸி மெத்தடில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா ஓகே ஃபைன். அப்போது ஒரு மினிமம் குவான்டிட்டியில் நீங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு இன்கம் பண்ணுங்கள். ஆனால் கம்பல்சரி நீங்கள் பர்ஃபெக்டாக இதெல்லாத்தையும் முடிங்க அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம என்ன பண்ணோம், ரிப்பீட்டடாக அவங்களுக்கு சொல்லிகிட்டே நம்ம வரணும். ஏன் நாமளும் இந்த மாதிரி லேர்ன் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, அப்போது இந்த இடத்துல ட்ரைனிங்கில் நம்ம ஒரு சில ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் ஷேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் எனக்கு வந்து ஒரு மெம்பர் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக இப்படி போகுது அப்படின்னா அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ட்ரைனர் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, பட் இங்கே கான்செப்ட் என்ன, இங்கே பாருங்கள். அப்போ ஆப்போசிட் ஆக்ஷன் அவங்க பார்க்க தெரிஞ்சால் தானே அந்த 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 செட்டப் எடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டியை அவங்க லேர்ன் பண்ணால் தானே அது புரியும். இல்லைனா என்ன இருக்குது, அது ப்ரொஃபைல் லேர்னிங்கே இல்லையே, 3 நாள் 2 நாள் தொடர்ச்சியாக மார்க்கெட் மேலே போகுது, திரும்ப வரப்போகுது அப்படின்றதுல என்ன லேர்னிங் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த ப்ரொஃபைல், நாம கிடையாது. யார் ஆத்தர்? பீட்டர் ஸ்டெட்லிமேர் தான் இந்த ப்ரொஃபைலுக்கு ஆத்தர். இதை யார் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போனாங்க, கேப்லர் கொண்டு போனாங்க, ஜிம் டால்டன் கொண்டு போனாங்க, இன்னும் ஒரு சில இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க, கட்டலாம் பண்ணி அந்த கான்செப்ட் எல்லாமே இன்றைக்கி என்ன ஆச்சு, உங்களுக்கு புக் நோட்டில் வந்துருச்சு, வெப்சைட்டில் இருக்குது, லாஜிக்கல் எல்லாமே இருக்குது, திங்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா இதை ப்ராப்பராக கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. அதுக்கப்புறமா பொறுமை இல்லை அந்த டவுட்டை கேட்டால் கரெக்டாக சொல்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு மென்டார்ஸோ இல்லை ட்ரைனர்ஸோ அவைலபிளாக இல்லை. அதனால தான் நம்மளை தேடி வராங்க. அப்போ அந்த இடத்துல நம்மள என்ன பண்ணணும், ஷார்ட் கட்டை பண்ணக்கூடாது. யூ ஷுட் லேர்ன் த ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை கொண்டு போங்க. இது என்னுடைய கோரிக்கையாகவும் நீங்கள் ஏற்றுக்கலாம், இல்லை வேண்டுதலாகவும் நீங்கள் ஏற்றுக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கட்டாயம் இருக்குது. இங்கே ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ப்ரொஃபைல் பேஸ்டு ட்ரேடிங் சக்ஸஸ் கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு உண்டான எஃபர்ட்டை நீங்கள் போட்டு தான் ஆகணும். இந்த எஃபர்ட்டை நீங்கள் போடாமல் ஷார்ட்கட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது நிலையற்றது, அது நிலையாக இருக்காது. அது மட்டும் நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த எஃபர்ட்டை போடுங்க. ஓகேங்களா? இதை நான் சொல்கிறது என் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அதுக்காக நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜிம் டால்டன் புக்கை படித்து நீங்கள் புரிஞ்சு பண்ணலாம். ஓகே, பீட்டர் ஸ்டெட்லிமேர் புக்ஸை படித்து நீங்கள் பண்ணலாம். அவங்களுடைய வீடியோஸே ஏகப்பட்டது இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் கீழே இறங்காது, ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வில் பி ஏதாவது டைமில் நமக்கு சேலஞ்சஸ் டைமில் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ என்ஜாய் தி கான்டெக்ஸ்ட். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் வரதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.